மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 10. உண்மையான மன வருத்தத்தோடு தன்னிடம் மன்னிப்பு வேண்டி தனக்கு எதிரே நின்று நீளமாய் பேசிக் கொண்டிருந்த மனோரஞ்சனை வியப்பாக பார்த்து கொண்டு நின்றாள் மஞ்சரி. ஆனால் அவன் பேசுவதிலிருந்து அவளால் ஒன்றை புரிந்து கொள்ள முடிந்தது. இதோ பேசிக்கொண்டு அவள் எதிரே நிற்கிறானே, இவன்தான் உண்மையான மனோரஞ்சன். இதுதான் அவனுடைய குணம் போல. நேற்று சாயந்திரம் அவளும் யமுனாவும் பார்த்தது அவனுடைய புது அவதாரமாக இருக்க வேண்டும். அதுவும் அவர்களால் தான். அவனுடைய தூக்கம் கலைந்து போனதால். மற்றபடி பார்க்க குணமாகத்தான் தெரிகிறான். காரணம் அவன் குரலில் தெரிந்த உண்மையான வருத்தம், முகத்தில் தெரிந்த வாட்டம், அவள் தன்னை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்கிற பரிதவிப்பு. புரிந்து கொண்டாற் போல லேசாக சிரித்தவள் பிறகு, நாங்க செஞ்சதும் தப்புதான். பொதுவாவே இது கோயில் கூட மாசம். பூட்டி கிடக்கிற வீடுகள் எல்லாம் வெளியூர்ல இருந்து ஆட்கள் வந்து தங்கியிருப்பாங்க. உங்க வீட்டுக்கு முன்னாடி கூட கார் நின்னுது. நான் அதை பார்த்தும் கூட கவனம் இல்லாம இருந்துட்டேன். ஆனா பெரும்பாலும் அந்த வீட்டுக்கு வந்து தங்குறவங்க மாடியை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏசி போட்டுக்க மாட்டாங்க. அதனால அந்த ரூம்ல யாரும் படுத்திருப்பாங்கன்னே நாங்க யோசிக்கல. இருந்தாலும் நாங்க செஞ்சது தப்பு தான். நீங்க எங்க 2 பேரையும் கூட மன்னிச்சுக்கோங்க. பாவம், டயர்ட்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, எழுப்பி விட்டுட்டோம் என்றாள் உண்மையான வருத்தத்தோடு. அனாவசியமாக குழையாமல் வளைந்து நெளியாமல் அவனை பார்த்து நேராக நிமிர்ந்து நின்று பேசினாள் மஞ்சரி. ஒரு வழியாக பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டு மன்னித்து இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் பெயர்களை சொல்லி அறிமுகம் செய்து கொண்டார்கள். உங்க பேரு மஞ்சுன்னு கேட்டதும் நான் மஞ்சுளாவோன்னு நினைச்சேன் என்றான் அவன். அதை கேட்டு சிரித்தாள் அவள். பிறகு, நான் பிறந்ததுமே மஞ்சுளான்னு பேர் வைக்கணும்னு தான் அப்பா சொன்னாங்களாம். ஆனா எங்க அத்தை தான் மஞ்சுளான்னு தான் எல்லாருமே பேர் வைப்பாங்க, மஞ்சரின்னு வச்சாதான் டிஃப்ரெண்டா இருக்கும்னு வச்சாங்களாம் என்று அவள் தன் பெயரில் மறைந்து கிடந்த வரலாற்று உண்மையை அவனிடம் சொல்ல பேச்சு அப்படியே தொடர்ந்தது. அவள் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தவன், நீ என்ன படிக்கிற என்று கேட்டான். நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி 3rd இயர் படிக்கிறேன், 6th செமஸ்டர் என்றாள் மஞ்சரி. நைஸ். பட் நீ புக்கை பார்த்து படிக்காம யூடியூப் வீடியோ கேட்டு படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், ஆம் ரைட் என்றான். ஆமாம். இந்த சப்ஜெக்டோட ப்ரொஃபஸர் வேற காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. புதுசாக வந்த ப்ரொஃபஸர் புக்கை சும்மா ரீட் பண்ணிட்டு போயிடுவார். புரியும்படியா எதுவுமே சொல்லித்தர மாட்டார். இன்ஃபேக்ட் அவர் தான் யூடியூப்ல சர்ச் பண்ணி படிங்கன்னு இந்த லிங்கை எங்களுக்கு கொடுத்தது என்று மஞ்சரி சொல்ல கை நீட்டி அவளிடமிருந்த புக்கை வாங்கி பார்த்தான் மனோரஞ்சன். உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா இந்த லெசனை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா அவன் கேட்க ஆச்சரியமானாள் மஞ்சரி. பிறகு உற்சாகமாக, ஐயோடா, உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் நான் வலை வீச தேடிட்டு இருக்கேன், சிக்கிட்டீங்க. ஆனா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்றாள் கண்களை சுருக்கி சந்தேகமாக. இந்த ஹோல் புக்கை உனக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர அளவுக்கு படிச்சிருக்கேன், போதுமா என்று அவன் சொல்ல அயர்ந்து போனாள் அவள். சொல்லிக் கொடுங்க, கேட்குறேன். எல்லா சப்ஜெக்டும் பெரும்பாலும் படிச்சு முடிச்சிட்டேன். இதான் ரொம்ப தலையை பிச்சுக்க வைக்குது என்று உற்சாகமாக பேசியவள் பிறகு மெல்லிய குரலில், ஆனா அதுக்கு முன்னாடி ஷோல்டரில் போட்டிருக்கிற டிஷர்ட் எடுத்து நீங்க போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி யாரும் இங்க வரமாட்டாங்க. பை மிஸ்டேக்கா யாராவது வந்தா கூட. சொல்ல வந்ததை முடிக்காமல் நிறுத்திவிட்டு அவன் முகம் பார்க்க புரிந்து கொண்டவனாக ஷோல்டரில் போட்டிருந்த டிஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டான் மனோரஞ்சன். அவள் படித்துக் கொண்டிருந்த பாடத்தின் தலைப்பை பார்த்தான். ஒரு 5 நிமிடம் புக்கை புரட்டி பார்த்துவிட்டு பிறகு அந்த புத்தகத்தை ஓரமாக வைத்துவிட்டு பாடம் எடுக்க தொடங்கினான். அவள் கட்டிலில் அமர்ந்திருந்தாள். இவன் எதிரே நின்று கொண்டிருந்தான். மிகவும் தெளிவான ஆங்கிலத்தில் அவன் விளக்கிக் கொண்டிருந்ததை கவனமாக கேட்டு உள்வாங்கிக் கொண்டிருந்தாள் மஞ்சரி. அவ்வப்போது இடைவெளி விட்டு ஏற்கனவே தான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தவற்றிலிருந்து ஒரு சில கேள்விகளை கேட்டான். அவள் பதில் சொன்னால் குட் என்று மெச்சினான். சொல்ல தெரியவில்லை என்றால் திரும்பவும் அதை சொல்லிக் கொடுத்துவிட்டு மறுபடியும் தொடர்ந்து பாடத்தை எடுத்தான். அவன் பாடத்தை பற்றி கொடுத்த விளக்கத்தில் பாடம் கிட்டத்தட்ட 90% மண்டையில் ஏறிவிட்டது மஞ்சரிக்கு. இனிமேல் போய் லேசாக புத்தகத்தை புரட்டினால் போதும். அவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுத்திருந்தான் மனோரஞ்சன். நேரம் போனதே தெரியவில்லை. இவ்வளவு நேரம் நடத்திய பாடத்திற்கு தேவையான படங்களை அவன் அவளுக்கு வரைந்து காட்டிக் கொண்டிருந்த போது மஞ்சரியின் செல்போன் அவளை அழைத்தது. பாட்டி தங்கம்மாள் தான் அழைத்திருந்தாள். எடுத்து பேசினாள். மதிய சாப்பாட்டிற்கு ஏன் வரவில்லை என்று கேட்டார் தங்கம்மாள். படிச்சிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல பாட்டி என்று அவள் சொல்ல,
அப்படின்னா நீ இங்க வர வேண்டாம், அங்கேயே இரு. நான் வேணும்னா மாரியப்பங்கிட்ட சாப்பாட்டை கொடுத்து விடட்டுமா என்று பாட்டி கேட்க, சரி பாட்டி, கொடுத்து விடுங்க. ஆனா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுத்து விடுங்க என்றாள் மஞ்சரி மனோரஞ்சனை பார்த்து கொண்டே. அவளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்ததில் அவனும் தான் மதியம் சாப்பிடவில்லை. உன் தோழிமார் யாராவது உன் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு வந்திருக்காங்களா? ஆமா பாட்டி என்றவள். மாரியப்பனை பின்வாசல் வழியா வர சொல்லுங்க, வந்துட்டு ஃபோன் பண்ண சொல்லுங்க, நான் போய் சாப்பாட்டை வாங்கிக்கிறேன் என்று பாட்டியிடம் சொல்லிவிட்டு போனை அணைத்து ஒரு ஓரமாக வைத்தவள் மனோரஞ்சனிடம், உங்களுக்கும் சேர்த்து தான் பாட்டிக்கிட்ட சாப்பாடு அனுப்ப சொல்லியிருக்கேன். என்னால தானே நீங்களும் சாப்பிடாம இருக்கீங்க, ஸோ இன்னைக்கு என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க என்று அவள் சொல்ல, ஒரு பெயருக்கு கூட இல்லை வேண்டாம் என்றெல்லாம் மறுக்காமல் சரி என்று சிரித்துக்கொண்டே தலையாட்டினான் மனோரஞ்சன். தாயும் தகப்பனும் கோயிலுக்கு கிளம்பும்போது, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்கப்பா, அப்புறமா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று சொல்லியிருந்தான். இங்கு வந்து மஞ்சரியை காணும் வரை அவனுடைய திட்டமும் அதுதான். குளித்துவிட்டு வீட்டுக்கு சென்று தயாராகி அப்படியே நேராக திருச்செந்தூர் கோவிலுக்கு போய்விடலாம் என்று. ஆனால் மஞ்சரியை பார்த்ததும் மனசு மாறிவிட்டது. அவளுக்கு பாடம் சொல்லி படிக்க வைப்பதை விட வேறு எந்த விஷயமும் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. அதனால் திட்டத்தையே மாற்றிவிட்டான். அவனிடம் சொல்லிவிட்டு எங்கேயோ போய் 2 வாழை இலைகளை அறுத்து பம்ப் செட் நீரில் கழுவிக்கொண்டு வந்தாள். இங்க வெளியில வச்சு சாப்பிட முடியாது, பறவை எச்சம் ஏதாவது போட்டுடும், அதனால வீட்டுக்குள்ள போய் சாப்பிடலாம். நீங்க வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க, அநேகமா மாரியப்பன் வந்திருப்பான், நான் போய் சாப்பாட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் அவனிடம் சொல்லிவிட்டு பின்பக்க வாசலை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் மஞ்சரி. கையில் இருந்த நோட்டு, பேனா மற்றும் புத்தகத்தை கட்டிலில் வைத்துவிட்டு கையை கழுவிக்கொண்டு வீட்டிற்குள் போனான் மனோரஞ்சன். மிகவும் சிறிய ஓட்டு வீடு, ஆனால் சுத்தமாக இருந்தது. வெளியே கிடந்தது போலவே ஒரு கட்டில் கிடந்தது. ஆனால் இது பனை நாரினால் பின்னப்பட்ட கட்டில். அவன் அந்த கட்டிலின் வேலைப்பாட்டை ரசித்துக் கொண்டே நிற்கும்போது சாப்பாட்டு கூடையோடு உள்ளே வந்தாள் மஞ்சரி. ஒரு மூலையில் சுருட்டி வைத்திருந்த பாயை உதறி விரித்தவள், வாங்க உட்காருங்க என்றழைத்தாள். பிறகு, கீழே உட்கார்ந்து உங்களுக்கு சாப்பிட முடியும் தானே என்று தயக்கமாக அவள் கேட்க, ஏன் முடியாது, இதை உட்கார்றேன் பாரு என்றவன் அழகாக பாயில் சம்மணமிட்டு அமர்ந்தான். அத்தியாயம் 11. அவனுக்கு மட்டும் ஒரே ஒரு இலையை எடுத்து விரித்து உணவு பரிமாறினாள் மஞ்சரி. எனக்கு மட்டும் ஏன் வைக்கிற, நீ சாப்பிடலையா என்று கேட்டான். இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு பரிமாறிட்டு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். நோ, நீயும் கூட சேர்ந்து சாப்பிடு. ஆல்ரெடி 2 o'clock ஆயிடுச்சு. இனிமே நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் நீ சாப்பிட 2:30 மணி ஆயிடும். என் இலையில வைக்கிற மாதிரி நீயும் வச்சுட்டு உட்காந்து சாப்பிடு. ஏதாவது வேணும்னா நாமளே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். நோ ஃபார்மாலிட்டிஸ் ப்ளீஸ். மனோரஞ்சன் சொல்வதும் சரியாகத்தான் பட்டது மஞ்சரிக்கு. இன்னொரு இலையை அவனுக்கு எதிரே விரித்தவள் அதிலும் உணவு பரிமாறிவிட்டு அமர இருவரும் சாப்பிட அமர்ந்தார்கள். சம்பா அரிசி சாதம், சாம்பார், அவியல், கேரட் பொரியல், ரசம், மோர் என்று வகையாக சமைத்து அனுப்பியிருந்தார் தங்கம்மாள் பாட்டி. ரசித்து சாப்பிட்டான் மனோரஞ்சன். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது ஏதோ யோசனையாக, சாப்பாடு நல்லா இருக்குதா என்று கேட்டாள் மஞ்சரி. சூப்பர், ஆத்தன்டிக் கிராமத்து சமையல். யாரோ பாட்டி பாட்டின்னு பேசிட்டு இருந்தியே, அந்த பாட்டியா எத்தனை சமைச்சாங்க ஆச்சரியமாக கேட்டான் மனோரஞ்சன். ஆமா, ஆனா கிச்சன்ல பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மாரியப்பனோட ஒய்ஃப் வசந்தாக்கா இருக்காங்க. பெரும்பாலும் அவங்களே காயெல்லாம் வெட்டி வெங்காயம் உரிச்சு மசாலா அரைச்சு தேங்காய் துருவி சாப்பாடும் வடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா சமைக்கிறதெல்லாம் பாட்டி தான். பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள். சாப்பிடும்போதும் அவளுக்கு பாடம் எடுத்தான் மனோரஞ்சன். அவளும் கேட்டுக்கொண்டே சாப்பிட்டாள். சாப்பிட்ட பிறகு வெட்டி வைத்திருந்த மாம்பழங்களை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அதையும் சாப்பிட்டான். எப்போதும் மதிய சாப்பாடு முடிந்த பிறகு ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிடுவாள் மஞ்சரி. 4-5 துண்டு கடலை மிட்டாய் வைத்து அனுப்பியிருந்தார் பாட்டி. இருவருமாக சேர்ந்து கடலை மிட்டாயை சாப்பிட்டுக் கொண்டே இடையில் விட்ட பாடத்தை தொடர்ந்தார்கள். பாடம் சம்பந்தமான படங்களை எல்லாம் வரைந்து அவளுக்கு விளக்கினான் மனோரஞ்சன். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர் மாதிரி சொல்லித் தரீங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, பேசாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு எங்க காலேஜுக்கு வந்துருங்க, நல்ல சேலரி கொடுப்பாங்க உற்சாகமாக மஞ்சரி சொல்ல, அதை கேட்டு நகைப்பாக இருந்தது மனோரஞ்சனுக்கு. சிரித்துக்கொண்டே, ட்ரை பண்றேன், ஆனா இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல என்ன விடுவாங்களான்னு தெரியாதே என்று அவன் தோள்களை குலுக்க, ஆமாமா, இந்த மாதிரி ஒரு நல்ல டேலண்டட் பர்சனை யார் விட்டு கொடுப்பா என்று அவளுக்கு அவளே சொல்லிக் கொண்டாள். கிளம்பும் தருவாயில், இன்னைக்கு நைட்டு கோயிலுக்கு வருவியா என்று கேட்டான்.
இன்னைக்கு நைட்டு கோயில்ல எந்த விசேஷமும் இருக்காது. பொதுவாவே திங்கட்கிழமையில கோயில்ல விசேஷம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு விடிய காலையிலிருந்து நாளை மறுநாள் விடியற வரைக்கும் தொடர்ந்து கோயில்ல விசேஷம் இருந்துட்டே இருக்கும். அதனால நாளைக்கு பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க போறதுன்னா போய் சாமி கும்பிட்டு வாங்க. நான் வர முடியாது. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. 9 to 12. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வருவேன். அவள் சொல்வதை கேட்டு தலையாட்டிக் கொண்டே அவளிடம் விடை பெற்று கிளம்பி சென்றார். இருவரும் பாடத்தை பற்றி பேசினார்கள், சாமியை பற்றி பேசினார்கள், கோயிலை பற்றி பேசினார்கள். ஆனால் தங்களது பெற்றோர்களை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ ஒரு வார்த்தையேனும் பேசிக்கொள்ளவில்லை. அப்படி பேசிக் கொண்டிருந்தால் பின்னாளில் நிகழப்போகும் எத்தனையோ விபரீதங்களை தடுத்திருக்கலாம். செவ்வாய்க்கிழமை மதியம் பூஜை முடிந்து அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. எல்லா நாட்களையும் விட செவ்வாய்க்கிழமை மதியமும் இரவும் கோவிலில் கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை காலையில் நடக்கும் விசேஷங்களில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட செவ்வாய்க்கிழமை மதிய பூஜைக்கு கண்டிப்பாக வந்து விடுவார்கள். அதனால் கோவிலில் கட்டுக்கடங்காமல் கூட்டம் இருந்தது. மஞ்சரிக்கு அன்று காலையிலேயே செமஸ்டர். பரீட்சை எழுதிவிட்டு வந்திருந்தாள். ஆனால் அதற்குள் பூஜை முடிந்து விட்டது. இருந்தாலும் சாமி கும்பிட்டு விட்டு கோவில் பின்பக்கமாக இருந்த வேப்பமர நிழலில் சேர் போட்டு வட்டமாக அமர்ந்து தோழிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 கைகளிலும் மோர் தம்பளரை பிடித்து கொண்டு வந்த யமுனா ஒன்றை மஞ்சரியிடம் கொடுத்துவிட்டு, ஏ முத்து, இன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல நடந்த விஷயத்தை நீ கண்டியா கேட்டியா? மஞ்சரி பரீட்சை எழுதுனதை நீ பார்த்திருக்கணுமே. ஏயப்பா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தோத்துரும். அப்படி ஒரு வேகம். குனிஞ்ச தலை நிமிராம எழுதிட்டே இருக்கா. எத்தனை அடிஷனல் ஷீட் வாங்கினா தெரியுமா? அவ எழுதின வேகத்தை பார்த்து மாலா மிஸ் வேற யார்கிட்டையும் போகாம அவ பக்கத்திலே நின்னு அடிஷனல் ஷீட்டை அவ கேட்க எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க என்று அதிசயம் போல மஞ்சரி பரீட்சை எழுதிய விஷயத்தை சொல்ல அனைவரும் அப்படியா என்பது போல மஞ்சரியை பார்த்தார்கள். அதில் ஒருத்தி, ஏ மஞ்சு, அந்த சப்ஜெக்ட் மண்டையிலே ஏறாதே. அந்த வழுக்க மண்டையும் ஒழுங்காவே சொல்லிக் கொடுக்கல. நீ எப்படி படிச்ச? அவன் கொடுத்த யூடியூப் லிங்க வச்சா என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தாள் மஞ்சரி. பிறகு இவர்களிடம் மனோரஞ்சன் அவளுக்கு பாடம் நடத்திய கதையை விவரித்துக் கொண்டிருக்க முடியுமா? அந்த பாடத்திலேயே ஊறி திளைத்தவன் போல எவ்வளவு அழகாக அவளுக்கு அதை சொல்லிக் கொடுத்தான். அவன் கற்றுக் கொடுக்கும்போது அந்த பாடம் எளிதாகவும் இருந்தது. கூடவே அவன் அவளுக்கு வரைந்து காட்டிய படங்கள், அதாவது டயக்ராம்ஸ் எல்லாமே வந்திருந்தது. முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக வரும் என்று அவன் எதையெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்திருந்தானோ அவையெல்லாம் பிசகாமல் அப்படியே வந்திருந்தன. கேள்வித்தாளை கையில் வாங்கி பார்த்தவுடன் உற்சாகத்தில் விசிலடித்து கத்த வேண்டும் போல துடிப்பாக இருந்தது மஞ்சரிக்கு. அவ்வளவு எளிதாக இருந்தன கேள்விகள். ஆனால் இந்த தோழி பிசாசுகளிடம் இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? எனவே அவர் கொடுத்த லிங்குக்கு போய் பார்த்தேன். அதுலேயும் கொஞ்சம் படித்தேன். அப்புறம் அப்படியே வேற வேற லிங்கா தேடி தேடி போய் படிச்சேன்டி. அதான் எக்ஸாம் இவ்வளவு நல்லா எழுத முடிஞ்சது என்று கோயிலில் இருப்பதையும் மறந்து கூசாமல் கப்சா அடித்து விட்டாள். மஞ்சரி எப்போதுமே நன்றாக படிப்பாள் என்பதால் துருவி துருவி அவளிடம் வேறு எதையும் கேட்கவில்லை. தோழிகள் எல்லாம் பிறகு வேறு ஏதோ கதைக்கு தாவிவிட இவள் கண்கள் மட்டும் மனோரஞ்சனை தேடி ஆவலாய் அலைந்து கொண்டிருந்தன. கண்டிப்பாக கோவிலுக்கு வருவேன் என்று சொன்னானே, எங்கே இருப்பான்? நிச்சயம் பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே வைத்து அல்ல. இந்த பிசாசுகள் பார்த்தால் தொலைந்தது. வச்சு செய்து விடுவார்கள். தோட்டத்திற்கு வர சொல்லி அங்குதான் பேச வேண்டும். யோசனையோடு இருந்தவளை கலைத்தது யமுனாவின் குரல். மஞ்சு, நாளைக்கு மறுபடியும் தோட்டத்தில் கபடி விளையாடலாமாடி? நேத்து சரியாவே விளையாடல. ஏ மஞ்சு, இந்த மைனாவை விளையாட்டுக்கு சேர்த்தா நான்லாம் வரல, பாத்துக்க. இவ விளையாடவாடி செய்றா. எப்ப பாரு எல்லார் இடுப்பையும் புடிச்சு புடிச்சு கிள்ளி கிள்ளி கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வச்சுக்கிட்டு விளையாட்டையே கெடுத்து புடுறா. முத்தழகி யமுனாவை குறை சொல்ல அவளை பார்த்து என்று தோளில் முகவாய்க்கட்டையை இடித்து கொண்டாள் யமுனா. இந்திய கபடி டீமோட கேப்டன். அம்மா போய் விளையாடி அப்படியே கப்பை ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. நான் இடையில பூந்து கெடுத்துட்டேன். போடி இவளே, நாம விளையாடுறதே ஜாலிக்காக தானே. ஜாலிக்காக தாண்டி, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக எப்ப பார்த்தாலும் இடுப்பை புடிச்சு புடிச்சு கிள்ளிட்டே இருப்பியா? அனைவரும் மொத்தமாக குற்றம் சாட்ட கையெடுத்து கும்பிட்டாள் யமுனா. சரி தாய்மாரே, சரி. நாளையிலிருந்து எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா கபடி விளையாட வாங்க. ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தோன்னா கடைசில இலை மட்டும்தாண்டி மிஞ்சும். வாங்க சாப்பிட போலாம். பாரு, நிறைய டேபிள்லாம் காலியா கிடக்குது. ஒருத்தி பார்த்து விட்டு சொல்ல சாப்பிட சென்றார்கள்.
காலியாக கிடந்த நாற்காலியில் அனைவரும் வரிசையாக அமர மஞ்சரி அமர்ந்திருந்தது ஒரு டேபிளின் கடைசி இடத்தில். அடுத்த டேபிளின் ஆரம்பத்தில் அவளுக்கு அருகே வந்து அமர்ந்தான் மனோரஞ்சன். அத்தியாயம் 12. வெகு நேரமாக தேடியும் கண்களுக்கு அகப்படாதவன் இப்போது பக்கத்திலேயே வந்து அமரவும் அவனை பார்த்து சிநேகமாக சிரித்தாள் மஞ்சரி. அவளுக்கு மட்டும் கேட்கும்படியான மிகவும் மெல்லிய குரலில், எக்ஸாம் எப்படி எழுதின மஞ்சரி என்று கேட்டான் மனோரஞ்சன். ரொம்ப நல்லா எழுதினேன். அப்போ சென்டம் வருமா? தெரியாது, ஆனா எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணேன். கண்டிப்பா 90க்கு மேல வரும். ஓ குட் என்று மெச்சுதலாக அவன் தலையாட்ட பதிலுக்கு ஒரு மோகன சிரிப்பை உதிர்த்தாள் மஞ்சரி. ஏற்கனவே டேபிளை துடைத்து இலையெல்லாம் போட்டுதான் வைத்திருந்தார்கள். இலை பக்கத்தில் டிஸ்போசபிள் தம்ளரிலிருந்து தண்ணீரை லேசாக தெளித்து இலையை கழுவிக் கொண்டிருந்த மஞ்சரி மனோரஞ்சன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து, என்ன என்பது போல புருவம் உயர்த்தி வினவ, ஒன்றுமில்லை என்று தலையாட்டிவிட்டு வேறெங்கோ பார்த்தான். கோவிலில் அன்றைய மதிய உணவிற்கு யார் நன்கொடை அளித்தார்கள் என்று தெரியவில்லை. வெள்ளை சோறு, சாம்பார், ரசம், மோர், 2 வகை கூட்டு, மசால் வடை, பொரியல், அப்பளம், பாயாசம், வாழைப்பழம் என அமர்க்களப்பட்டது. கோயில்ல வைக்கிற சாம்பாரோட மனமே தனிதான் மஞ்சு. இல்ல, என்ன வாசமா இருக்குடி. ஏண்டி நாம வீட்ல வச்சா மட்டும் இந்த வாசமே வர்றதில்ல. அப்புறம் இந்த அவியல், இதை சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்டா இருக்குது. நானும் இதே காயை போட்டு தான் அவியல் வைப்பேன். ஆனா இந்த ருசி வரவே வராது. சான்ஸே இல்லடி. கோயில் சாப்பாடு கோயில் சாப்பாடு தான் என்று சிலாகித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் யமுனா. சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்பு அனைத்து கூட்டு வகைகளையும் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் மஞ்சரி. பிறகு ஒரு வாய் சாப்பாட்டை சாப்பிட்டவள், மைனா, சாம்பார்ல உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல என்று கேட்க, ஆமா மஞ்சு, ஆனா கோயில் சாப்பாட்டுக்கு உப்பு எப்பவுமே கம்மியா தான் போடுவாங்க. ஆனா சாம்பாருக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டா சூப்பரா இருக்கும் என்றவள் யாரையோ அழைத்து, மாமா, சாம்பார்ல உப்பு லேசா கம்மியா இருக்கு, கொஞ்சமா போட்டு கலக்கி அப்புறமா ஊத்துங்க என்றாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த மனோரஞ்சன், மஞ்சு, கோயில்ல நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் மட்டும் சாப்பிட்றதில்ல, வயசானவங்களும் இருப்பாங்க, அதுல நிறைய பேஷண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு உப்பு ரொம்ப குறைவா போட்டு சாப்பிடணும் என்று அவளிடம் சொல்லிவிட்டு எதிரே நின்ற நபரிடம், உப்ப நீங்க பேசாம இலையில வைங்க, சாம்பாருக்குள்ள போட்டு கலக்காதீங்க என்று சொல்ல, மஞ்சு பாப்பா, தம்பி சொல்றதுதான் சரியா இருக்கு, அப்படியே பண்ணட்டுமா என்று கேட்க, சரி மாமா, அப்படியே பண்ணுங்க என்று தலையசைத்தாள் மஞ்சரி. வாய்க்குள் அடைத்து வைத்திருந்த அவியலை விழுங்க மறந்து பக்கத்தில் நடந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள் யமுனா. இந்த வளர்ந்து கிட்டவன் தான் நம்மளோட சண்டைக்காரனாச்சே, இவனோட இந்த மஞ்சு ஏன் இவ்வளவு சகஜமா பேசுது? அவன் சொன்னதுக்கு பூம்போ மாடு மாதிரி தலையை வேற ஆட்டுது. என்ன விஷயமா இருக்கும்? சுண்டலியே சொட்டர் போட்டுட்டு சுத்துது. குனிந்து சாப்பிட்டு கொண்டிருந்த மஞ்சரியை முழங்கையால் இடித்தவள், ஏ மஞ்சு, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? அந்த பனைமரம் கூட இழிச்சு இழிச்சு பேசுறியே, என்ன விஷயம்? அவன் நம்ம சண்டைக்காரன் தானே என்று யமுனா கேட்க, அவர் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிற கெஸ்டடி, இப்படியெல்லாம் அவமரியாதையா அவரை பேசக்கூடாது. கண்களை உருட்டி மிரட்டுவது போல் மஞ்சரி சொல்ல, வாயை ஆவென்று பிளந்தாள் யமுனா. அடியாத்தே, என்னது அவரா? இது எப்போல இருந்து? நேத்து காலையில நம்ம கிட்ட பக்கத்து தோட்டத்து சாவி வாங்கிட்டு போனார்ல, அதை திருப்பி கொடுத்துட்டு போக வந்தாரு, அப்போல இருந்து. ஆனா மைனா, நாம நினைச்ச மாதிரி அவர் ஒன்னும் திமிர் பிடிச்ச ஆள்லாம் இல்லடி, ரொம்ப நல்லவரு. அன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்காக சாரி கேட்டாரு தெரியுமா என்று சொன்னவள், மனோரஞ்சன் அவளிடம் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் யமுனாவிடம் சொல்ல, அதை கேட்டு யமுனாவின் புருவங்கள் உச்சி மேட்டுக்கு உயர்ந்தன. ஓஹோ, அவர் அந்த பக்கம் வெள்ளக்கொடியை பிடிச்சி டிங்கு டிங்குன்னு ஆட்டிட்டு வர, அம்மையார் இந்த பக்கம் புறாவை பறக்க விட்டீங்களோ? கள்ளி, ஏண்டி, நானா கேட்க போய் தான் இதையும் நீ சொல்ற, அப்படித்தானே என்று யமுனா பற்களை கடிக்க, அது வந்து மைனா, டைமே கிடைக்கலடி, அப்புறமா நிதானமா சொல்லலான்னு நினைச்சேன். மஞ்சரி சமாளிப்பாக சொல்ல அவளை கடுமையாக மேலிருந்து கீழ் முறைத்தாள் யமுனா. ஏண்டி, நிமிஷத்துக்கு ஒரு தரம் போனை போட்டு சாப்பிட்டது, குளிச்சது, பல்லு விளக்குனது, தும்முனது, இருமுனது, உச்சா போனது, கக்கா போனது எல்லாத்தையும் சொல்ல தெரிஞ்சவளுக்கு எவ்வளவோ பெரிய விஷயத்த சொல்ல தெரியலையோ? வச்சுக்கிறேன்டி, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன், ஒரு மார்க்கமாத்தான் சுத்துற நீ என்று முறைப்பாக சொல்லிவிட்டு, சரி சரி,
அப்படியே அந்த அவியல்காரனை கொஞ்சம் கூப்பிடு. ஏன், நீ கூப்பிட்டா வரமாட்டானா? வரமாட்டாங்கிறதுனால தாண்டி உன்னை கூப்பிட சொல்கிறேன். நான் ஏற்கனவே 4 நேரம் வாங்கி தின்னுட்டேன். 5ஆவதா கேட்டா காரி துப்புவான். யமுனா சொல்ல அதை கேட்டு முகத்தை சுருக்கினாள் மஞ்சரி. நானும் கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டு அப்புறமா அவியல் காரி ஆயிட்டு அது இதுன்னு ஏதாவது சொன்னா எனக்கு அசிங்கமா போயிரும் என்று சொல்லிவிட்டு, இந்தா தின்னு தொலை என்று தன் இலையில் மிச்சமிருந்த அவியல் கூட்டை எடுத்து யமுனாவின் இலையில் வைத்தாள் மஞ்சரி. அதையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு மறுபடியும் மஞ்சரியை சுரண்டிய யமுனா, பங்கு பங்கு, அப்படியே அந்த பாயாசக்காரனை கொஞ்சம் கூப்பிடு என்று சொல்ல, ஏண்டி, பாயாச வாளியை வச்சுட்டு இருக்கிறது உன் மச்சான் சக்கரை தேவன். நீ கூப்பிட வேண்டியதானே, எதுக்கு நான் வேற இடையில ரெக்கமெண்டேஷனுக்கு என்று யமுனாவை பார்த்து கேட்டாள் மஞ்சரி. இல்ல, இப்ப நான் அவனை கூப்பிட்டு 2வது தடவையா பாயசம் கேட்டா கழுவி கழுவி ஊத்துவான். எதுக்கு வம்பு? இந்தா என்று தன் இலையில் இருந்த டிஸ்போசபிள் டம்ளரை எடுத்து மஞ்சரியிடம் கொடுத்து, அவனை கூப்பிட்டு உனக்கு வாங்குற மாதிரி இது நிறைய பாயசத்தை வாங்கி வையி என்று சொல்ல அவளை ஏற இறங்க பார்த்த மஞ்சரி, பாயசம் தானே, இரு உனக்கு பொங்கலே வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கையை உயர்த்தி ஆட்டி, மச்சான், ஓய் மச்சான், சக்கரத்தேவரே, உங்க முறைப்பொண்ணுக்கு என்று ஆரம்பிக்க இடது கையால் அவள் வாயை இருக்க பொத்தினாள் யமுனா. அடி பாவி, உங்ககிட்ட பாயாசம் கேட்டது ஒரு தப்பாடி. ஐயோ, போச்சு போச்சு. ஏண்டி கத்துற, ஏன் கத்துற? வாய மூடு. இந்த கலவரத்திற்கு நடுவே பாயாச வாளியோடு அவர்கள் எதிரே வந்து நின்றான் சர்க்கரை தேவன். மஞ்சு பாப்பா, உனக்கா பாயாசம் என்று கேட்டுவிட்ட இலையை பார்க்க ஏற்கனவே அவளுக்கு சிறிய டிஸ்போசபிள் டம்ளரில் ஊற்றி வைத்த பாயாசம் அப்படியே இருந்தது. யமுனாவின் இலையை பார்த்த சர்க்கரை தேவன், தெரியும் மஞ்சு பாப்பா, இவளுக்கு தானே பாயாசம். இந்த சீனியை ரொம்ப திங்காதன்னு சொன்னா கேட்குறாளா? வாரத்துக்கு 3 பாக்கெட்டு தேன் மிட்டாய் வாங்கிட்டு போறா, 2 கடலை மிட்டாய் பாக்கெட்டு, சீனி மிட்டாய் வேற. இங்கே பாரு மஞ்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி சுகர் வந்தாலும் இவளை நான் கட்டிக்கிட மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சுகர் வந்தாலும் இவங்க ஆத்தா வீட்டுக்கு துரத்தி விட்டுருவேன், அவ்வளவுதான் என்று மஞ்சுவை பார்த்து கொண்டே யமுனாவை சேண்டினான் சர்க்கரை தேவன். ஆமா, இப்போ உன்னைய கட்டிக்கிட்டதுக்கு தான் நாங்கள் ஒத்த காலில் தவம் இருக்கமாக்கோம். போடா டேய், எனக்கு பாயசமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று வீஞ்சி கொண்டாள் யமுனா. இந்த ரோசமயிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாய்க்குள் முனங்கி கொண்டவன் அவள் கேட்டபடியே அந்த டம்ளர் நிறைய பாயாசத்தை ஊற்றி வைத்து விட்டு போனான். மைனா, நைட்டுக்கு தலைக்கு வைக்க பூ சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். நேற்று சாயந்தரமே பூக்காரங்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டேன். உனக்கு 1000 பூ, எனக்கு 1000 பூ போதுமா? 1000 பூ எதுக்குடி, 500 பூ போதுமே, அதுவே 3 முழம் வரும். இவ்வளவு நீள முடிய வச்சுக்கிட்டு 3 முழம் பூ வச்சா நல்லா வாடி இருக்கும். 1000 பூவை 5 மடிப்பா மடிச்சு வை, சூப்பரா இருக்கும். அதைத் தொடர்ந்து பெண்களின் பேச்சு இரவு விசேஷத்திற்கு என்ன உடை போட்டுக்கொள்வது, எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணுவது, என்னென்ன நகைகளை போட்டுக்கொள்ளலாம் என்று தொடர சாப்பிட்டு கொண்டே அவர்கள் பேசுவதையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் மனோரஞ்சன்.